Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸாக வந்து சவுடர் பேசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். C0 ஆஃப் n, LP ஆஃப் n இதுக்கெலாம் வந்து சவுடர் பேசிஸ் இருக்குது. LP ஆஃப் nக்கு வந்து when 1 less than or equal to p strictly less than infinity, LPn has a சவுடர் பேசிஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, ஒரு Banach ஸ்பேஸுக்கு if a Banach space X has a சவுடர் பேசிஸ், ஒரு Banach ஸ்பேஸுக்கு வந்து சவுடர் பேசிஸ் இருந்ததுன்னா அந்த Banach ஸ்பேஸ் வந்து ஒரு செப்பரபிள் ஸ்பேஸாக இருக்கணும். அதாவது செப்பரபிள்னா வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் எப்போ செப்பரபிள்னு சொல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருந்தால் அது வந்து செப்பரபிள். இப்போ நம்ம இந்த ஃபேக்டை வச்சுட்டு, இந்த ஃபேக்டை லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து L infinity ஆஃப் n இஸ் does not have any சவுடர் பேசிஸ். இதை தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ L infinity of n does not அல்லது does notங்கிறத விட cannot have a சவுடர் பேசிஸ். cannot have a சவுடர் பேசிஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, L infinity ஆஃப் n வந்து இஸ் நாட் செப்பரபிள்னு சொல்ல போகிறோம். செப்பரபிள்ங்கிறது வந்து ஒரு நெசசரி கண்டிஷன் ஃபார் அ Banach ஸ்பேஸ் டு பி சவுடர் பேசிஸ், ரைட்? நம்ம வந்து சீரீஸில் வந்து பார்த்துருப்போம். என்ன நெசசரி கண்டிஷனுங்கிறது என்ன அர்த்தம்னா, இஃப் அ சீரீஸ் கன்வர்ஜஸ் summation n equal to 1 to infinity xn கன்வர்ஜஸ்னா திஸ் இம்ப்ளை லிமிட் n tending to infinity xn இது வந்து 0. அதாவது லிமிட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் xn பார்த்தீங்கன்னா அது வந்து 0வாக இருக்கணும். அப்போ இது வந்து ஒரு நெசசரி கண்டிஷன். இந்த நெசசரி கண்டிஷனே இல்லைன்னா நம்ம வந்து இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். சமேஷன் xn டைவர்ஜஸ்னே சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். எக்ஸ் வந்து செப்பரபிள் இல்லைன்னா அதுக்கு வந்து சவுடர் பேசிஸ் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம L infinity ஆஃப் nக்கு வந்து இஸ் நாட் அ செப்பரபிள் ஸ்பேஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபாலோயிங் செட் எடுத்துக்கலாம். லெட் E ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் L infinity, ரைட்? செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் இன் L infinity such that இந்த சீக்வன்ஸ் எக்ஸுங்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் என்ட்ரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னா either 0 or 1, ரைட்? ஸோ நான் இது x ஈக்குவல் டு x ஆஃப் j where x of j equal to 0 or 1 for all j belongs to natural number, right? For all j belongs to natural number. அதாவது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, ஈங்கிறது வந்து a subset of L infinity of n. சப்செட்டுங்கிறதுனால இதில் சீக்வன்சஸ் தான் இருக்குது. இந்த சீக்வன்சஸில் உள்ள டேர்ம்ஸ்லாம் வந்து ஒன்று 0வாக இருக்க போகுது அல்லது 1ஆக இருக்க போகுது, ரைட்? 0 or 1 இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்படி எடுத்துட்டோன்னா இதில் எந்த 2 எலமெண்ட்னாலும் எடுங்க. லெட் x, y belongs to E இப்படி எடுத்தீங்கன்னா தென் norm of x minus y இது என்ன வரப்போகுது, ரைட்? x, y 2 எலமெண்ட் எடுங்க. norm of x minus y இப்போ வந்து நம்ம y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற கேஸ் கிடையாது. y ஈக்குவல் டு எக்ஸ்னா 0. ஸோ நம்ம அந்த கேஸில், அந்த ட்ரிவியல் கேஸில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. whenever x not equal to y அப்போ என்ன வரும், ரைட்? அண்ட் x not equal to y 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரப்போகுதுன்னா 1 வரப்போகுது. எதனால்? ஏன்னா வந்து x not equal to y, அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து x of j is different from y of j.
ஆனால் இங்கே எலமெண்ட்லாம் எப்படி இருக்குது, எக்ஸ் ஆஃப் ஜே வந்து 0வாக இருந்ததுன்னா ஒய் ஆஃப் ஜே வந்து 1 இருக்கணும், அல்லது எக்ஸ் ஆஃப் ஜே 1ன்னு இருந்ததுன்னா ஒய் ஆஃப் ஜே 0ன்னு இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து அட்லீஸ்ட் 1 இருக்க போது, அதே நேரத்தில் வந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் 0 and 1, ஸோ பவுண்டட் பை 1, ரைட். ஏன்னா இங்கே டெஃபினிஷன் என்ன, திஸ் இஸ் சுப்ரீமம் ஆஃப் mod x of j minus y of j, where j belongs to n, right, where j belongs to n. Okay, but distance between any two distinct elements 1, இது வந்து first observation. Okay, ரெண்டாவது observation, இந்த செட் உடைய cardinality என்ன இருக்கும், number 2, E is an uncountable subset of L infinity of n, right. இங்கே ஈங்கிறது வந்து என்ன, ஒரு uncountable subset of L infinity of n. எதனால் uncountable பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ரியல் அனாலிசிஸ் கிளாஸில் என்ன பார்த்துருக்கலாம்னா, செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ், இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் ஹேவிங் என்ட்ரிஸ் 0 and 1. ஸோ இதை வந்து நம்ம எதோட ரிலேட் பண்ண முடியும்னா, இந்த செட் ஆஃப் ஆல் பைனரி அல்லது இந்த செட் எடுங்க, 0 1ங்கிற செட் எடுங்க, 0 1ங்கிற செட்டு வந்து அன்கவுண்டபிள்னு தெரியும், ரைட். இங்கே உள்ள எலமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம டெசிமல் எக்ஸ்பேன்ஷனும் கொடுக்கலாம், பைனரி எக்ஸ்பேன்ஷனும் கொடுக்கலாம். பைனரி எக்ஸ்பேன்ஷன்னா யூஸிங் 0 and 1, ரைட், யூஸிங் 0 and 1, இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ 0ங்கிறது வந்து இந்த சீக்வன்ஸ், 0ங்கிறது வந்து 0.000 இந்த சீக்வன்ஸ், இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம் வந்து the 0 sequence E, the 0 sequence E, 0 sequence in E. அதே மாதிரி 1 வந்து just 1.00 தான், ரைட், 1.00. ஆனால் இதோடைய பைனரி எக்ஸ்பேன்ஷன் 1, இந்த ரியல் நம்பர் 1க்கு பைனரி எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 1 1 1, அதாவது 0.111 எக்ஸெட்ரா. இதுதான் வந்து இதோடைய பைனரி எக்ஸ்பேன்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எழுதிட்டேன் இங்கே. ஆனால் இதோடைய 1ங்கிற நம்பருடைய பைனரி எக்ஸ்பேன்ஷன் வந்து என்ன, இதுதான் 1ங்கிற நம்பருடைய பைனரி எக்ஸ்பேன்ஷன், ரைட். அப்போ இங்கே உள்ள கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் என்னென்னா 1 1 1 எக்ஸெட்ரா, ரைட். ஸோ இந்த மாதிரி இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம 0 அல்லது 1, 0 and 1 இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒரு பைனரி எக்ஸ்பேன்ஷன், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0.010 அல்லது 0001 அந்த மாதிரி பைனரி எக்ஸ்பேன்ஷன் கொடுக்க முடியும். இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் பைனரி எக்ஸ்பேன்ஷன். அப்படி பார்த்தோம்னா இந்த 0,1 வந்து 0,1லேருந்து நம்மளால் ஈக்கு ஒரு மேப், ஒரு இன்டு மேப் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் அது சப்ஜெக்டிவாகவும் இருக்க போகுது. அப்போ இந்த ஈங்கிறது வந்து ஈக்குவலன்ட் டு 0,1. there is a 1-to-1, so there is a 1-to-1 and surjective map f from E to 0,1, ரைட். அப்போ நம்ம எப்போ வந்து ஒரு செட்டை கவுண்டபிள்னு சொல்லுவோம்னா, நேச்சுரல் நம்பர்லேருந்து அந்த செட்டுக்கு ஒரு மேப், ஒரு 1-to-1 மேப் கொடுக்க முடிஞ்சால் அந்த செட்டை வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். எப்போ வந்து அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம்னா நாட் கவுண்டபிள். இப்போ 0,1 இஸ் நாட் கவுண்டபிள், அப்போ 0,1 இஸ் அன்கவுண்டபிள். ஆனால் 0,1லேருந்து ஈக்கு வந்து ஒரு 1-to-1 ஆன்-டு மேப் நம்மளால் இந்த மாதிரி கொடுக்க முடியும் யூஸிங் பைனரி எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதனால் ஈயும் வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து எல் இன்ஃபினிட்டி எண்ணில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செட் எடுத்திருக்கோம். அந்த செட்டு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த செட்டில் எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து 1ஆக இருக்குது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸுக்கு. அதே நேரத்தில் அந்த செட் வந்து அன்கவுண்டபிள் செட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை வச்சுட்டு எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என் வந்து நாட் செப்பரபிள்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டென்ஸ் செட் எடுத்துக்கலாம். ஸோ லெட் டி பி எ dense subset of L infinity of n.
ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸுக்கு ஒரு டென்ஸ் செட் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு. ரைட், எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த மெட்ரிக் ஸ்பேஸையே எடுத்துக்கலாம். ரைட், ஏன்னா வந்து டென்ஸ்னா டெஃபனிஷன் என்ன, டி க்ளோஷர் ஈக்குவல் டு எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என். இங்கே வந்து க்ளோஷர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மெட்ரிக், அந்த டி இன்ஃபினிட்டிங்கிற மெட்ரிக் அல்லது நாம வச்சு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய மெட்ரிக்கை வச்சு நம்ம அந்த டி க்ளோஷர் எடுத்திருக்கோம். டென்ஸ் செட்டெல்லாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, எந்த ஒரு டென்ஸ் செட் எடுத்தாலும் அது வந்து அன்கவுண்டபுளாக தான் இருக்க முடியும். அது வந்து கவுண்டபிள் டென்ஸ் செட்டாக இருக்க முடியாது. ஏன்னா கவுண்டபிள் டென்ஸ் செட் இம்ப்ளை த ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள். ஸோ நம்மளுடைய கிளைம் வந்து டி இஸ் அன்கவுண்டபிள். ஸோ கிளைம் டி இஸ் அன்கவுண்டபிள். ரைட், ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மறுபடியும் வந்து 0,1லேருந்து டிக்கு ஒரு 1-to-1 ஆன்-டு மேப்பு சொல்லணும், அல்லது ஈல இருந்து டிக்கு ஒரு 1-to-1 மேப்பு சொன்னால் போதும். 1-to-1 மேப்போ ஆன்-டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1-to-1 மேப்பு சொன்னாலே வந்து டி வந்து அன்கவுண்டபிள்னு வரப்போகுது. ஓகே, இப்போ நம்மளுடைய ஐடியா வந்து இ இஸ் அன்கவுண்டபிள், அதனால் வந்து டியும் அன்கவுண்டபிள்னு வரப்போகுது. ஏன்னா நம்ம ஒரு 1-to-1 மேப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னா, டி இஸ் டென்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். Note that for every x in E there exists an element y suffix x ன்னு வச்சுக்கலாம். in D என்ன மாதிரி இருக்குன்னா, such that distance between x minus y suffix x இது வந்து less than half. இந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து டி இஸ் டென்ஸ்னா தட் இஸ் டி க்ளோஷர் இஸ் எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என். அப்போ எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என்ல உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டும் வந்து டியிலேருந்து ஒரு சீக்வன்ஸ் மூலமாக நம்மளால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். அல்லது இங்கே உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு எப்சிலன் ரேடியஸில் பால் வரைஞ்சோன்னா அது வந்து டியை இன்டர்செக்ட் பண்ணும். அதுதான் வந்து டி இஸ் டென்ஸோட டெஃபனிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸு ஈல ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஹாஃப் ரேடியஸில் ஒரு பால் ட்ரா பண்ணுறோம். டி டென்ஸுங்கிறதுனால ஏதோ ஒரு எலமெண்ட், அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட், அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம வந்து இங்கே ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து yx இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். yx இஸ் எலமெண்ட் எக்ஸ், yx such that yx and yx இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ், இந்த மாதிரி கூட எடுக்க முடியும். ஏன்னா மறுபடியும் டென்ஸுங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது இங்கே வந்து 0 less than அப்படி போட்டோன்னா எக்ஸ் அண்ட் ஒய்எக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னு வரப்போகுது. ஏன்னா டென்ஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோன்னா இது ட்ரூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ. இப்போ நம்ம வந்து ஒரு மேப்பை தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைன் ஜி ஃப்ரம் இ டு டி by g of x equal to y suffix x. Right, g of x equal to y suffix x. இந்த y suffix xங்கிறது என்ன, ஹாஃப் ரேடியஸில் எக்ஸை சென்டராக வச்சு நம்ம வரைஞ்ச பாலில் வரக்கூடிய ஒரு எலமெண்ட். அதை வந்து நம்ம y suffix xன்னு எடுத்துருக்கோம். ரைட், அதில் வந்து நிறைய எலமெண்ட் இருக்கலாம். ரைட், பால் சென்டர் அட் x, ரேடியஸ் ஹாஃப், contains infinite number of elements of d. நம்ம வந்து அதில் ஒரே ஒரு எலமெண்ட்டை வந்து y suffix xன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுடைய கிளைம் வந்து என்னென்னா, g is 1-to-1. ரைட், note that g is a 1-1 map. g is a 1-1 map. எதனால்? ஸோ நம்ம இங்கே g is 1-1னா என்ன சொல்லணும், x1 not equal to x2 implies g of x1 is not equal to g of x2. இதை தான் நம்ம சொல்லணும். ரைட், இதை தான் சொல்லணும். இப்போ x1 நாட் ஈக்குவல் டு x2ன்னு எடுத்துக்கோங்க. லெட் x1 x2 be distinct elements-னு வச்சுக்கோங்க. be distinct elements from E. distinct elements-னா from E-னா என்ன டெஃபினிஷன் பாருங்க. if two distinct elements are there in E, then their distance is at least 1. Right, then their distance is at least 1. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். தென் norm of x1 minus x2 equal to 1.
ரைட். இதை தான் ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணோம். ஸோ திஸ் இம்ப்ளை இப்போ g of x1 நாட் ஈக்குவல் டு g of x2ன்னு எடுக்கணும். சப்போஸ் g of x1 ஈக்குவல் டு g of x2ன்னு எடுத்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் g of x1 ஈக்குவல் டு g of x2 இந்த மாதிரி எடுத்தால் என்ன ஆகுது பாருங்கள். தென் 1 which is equal to norm of x1 minus x2 infinity norm. This is by triangle inequality less than or equal to norm of x1 அல்லது equal போட்டுக்கலாம், equal g of x1 plus g of x2 minus x2. இங்கே பாருங்க g of x1 equal to g of x2ன்னு எடுத்துருக்கோம். அதனால் வந்து இது வந்து ஜஸ்ட் சேம் குவான்டிட்டியை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இது by triangle inequality less than or equal to norm of x1 minus g of x1 subnorm plus norm of g of x2 minus x2 subnorm, right? ஆனால் ரெண்டுமே less than half, ஸோ இங்கே வந்து சம் வந்து 1. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா 1 which is strictly less than 1. இப்போ இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. என்ன கான்ட்ரடிக்ஷன்னா 1 is strictly less than 1ன்னு வந்திருக்கு. இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்தது? g of x1 equal to g of x2, ரைட்? நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா, g of x1 equal to g of x2ன்னு அசியூம் பண்ணதுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது. ஸோ அதனால் நம்மளுடைய அசம்ஷன் தப்பு. ஹென்ஸ் g of x1 is not equal to g of x2 whenever x1 not equal to x2. அப்போ g is a 1-to-1 map. g from E to D is a 1-to-1 map. அப்போ E is uncountable-ங்கிறதுனால D must be uncountable, right? So hence G from E to D is a 1-to-1 map, இதனால D is uncountable as E is uncountable. ஓகே. ஆனால் டிங்கிறது வந்து என்ன மாதிரி செட்டு? டி வந்து டென்ஸ் செட். டி டென்ஸ் செட்டு, அதே நேரத்தில் டி வந்து அன்கவுண்டபுளாக இருக்குது. தேர்ஃபோர் L infinity of n is not a separable Banach space அல்லது separable metric space. ஸோ இதோட நம்மளுடைய கிளைம் முடிஞ்சுது. ஓகே. ஸோ L infinity of n is not a separable Banach space. அதனால் அதுக்கு வந்து சவுடர் பேசிஸ் இருக்க முடியாது. ஏன்னா வந்து செப்பரபிள் அந்த கண்டிஷன் தான் வந்து நெசசரி கண்டிஷன். ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் Banach spaces having சவுடர் பேசிஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஆஃப் அ Banach space which does not have or cannot have any சவுடர் பேசிஸ் இதையும் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம சீக்வன்ஸ் ஸ்பேசஸில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சவுடர் பேசிஸ் வந்து C of 0,1க்கும் LP01க்குமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ CR of 0,1 இந்த செட் என்ன? செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் 0,1 to R where F is continuous, ரைட்? இதுக்கும் வந்து has a சவுடர் பேசிஸ். இங்கே வந்து நம்ம கோடமைன் வந்து ஆர்னு எடுத்திருக்கோம். ரெண்டாவது நாம வந்து மென்ஷன் பண்ணலைன்னா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சூப்னாம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சூப்னாம். இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து லிமாயே புக்கில் இதை ஒரு எக்ஸசைஸாக பார்க்க முடியும். அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துட்டு அது வந்து சவுடர் பேசிஸ் ஆஃப் CR of 0,1ன்னு வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா introduction to Banach spaces by R.E. Megginson. ஓகே. ஸோ இதில் வந்து சவுடர் பேசிஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு சவுடர் பேசிஸ், இன்ஃபேக்ட் வந்து அந்த பேசிஸை வந்து சவுடரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேசிஸை வந்து இந்த புக்கில் நீங்கள் வந்து அது என்ன பேசிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம்.
ஓகே, அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலும் இருக்கும். லிமாயே புக்கில் அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கன்வர்ஜென்ஸ் மற்றதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் யூஸிங் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இன் ரியல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது வந்து CR of 0,1 வித் சுப்னாம். அதே மாதிரி லெபெக் ஸ்பேஸ் அதுக்கும் வந்து சவுடர் பேசிஸ் இருக்குது. ஸோ ஃபார் 1 less than or equal to p less than infinity LP01. ஸோ இந்த LP01ங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் 0,1 to R யூனியன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. அதாவது இது வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் இது என்ன கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா F இஸ் மெஷரபிள், ரைட்? இது வந்து மெஷரபிள், லெபெக் மெஷரபிள். இது நம்பர் 1. ஸோ நம்பர் 2 வந்து இந்த இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் 0 to 1, ஆக்சுவலாக 0 to 1 mod F power P d mu is finite. இங்கே வந்து d muங்கிறது வந்து லெபெக் மெஷர், ரைட்? லெபெக் மெஷர். மியூங்கிறது வந்து லெபெக் மெஷர். ஸோ இதில் வந்து நாம் என்னென்னா P நாம். ஸோ நாம் ஆஃப் P நாம் ஆஃப் Fங்கிறது வந்து என்ன? Pth root of இந்த term. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 mod F power P d mu whole power 1 by P. இதுதான் வந்து நாம், ரைட்? ஸோ இந்த ஸ்பேஸுக்கும் வந்து ஒரு சவுடர் பேசிஸ் இருக்குது. இதையும் வந்து சவுடர், இன்ஃபேக்ட் சவுடர் தான் வந்து அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார், ஆனால் இங்கே பியோடைய கண்டிஷன் என்ன? ஃபார் 1 less than or equal to p less than infinity கேஸுக்கு வந்து LP01 as a சவுடர் பேசிஸ். ஸோ நம்ம L இன்ஃபினிட்டியில் வந்து லிட்டில் L இன்ஃபினிட்டியில் வந்து, அதாவது சீக்வன்ஸ் ஸ்பேஸில் லிட்டில் L இன்ஃபினிட்டி, அதாவது செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்சஸ், அதுக்கு வந்து சவுடர் பேசிஸ் இல்லைன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வந்து கேபிட்டல் L infinity of 0,1, right? That is set of all functions 0,1 to extended real numbers such that F வந்து measurable and F is essentially bounded. Essentially bounded. இங்கே வந்து BDDனா bounded, right? இங்கே வந்து நாம் வந்து என்னென்னா எசென்ஷியல் சுப்ரீமம் ஆஃப் எஃப். இது வந்து என்னென்னா இன்ஃபிமம் ஆஃப் எம் greater than or equal to 0 such that measure of the set of all x in 0, 1 such that mod f of x is greater than or equal to m is 0, right? Is 0. ஸோ இங்கே வந்து எம்ங்கிறது வந்து எசென்ஷியல் பவுண்டுன்னு எப்போ சொல்லுவோன்னா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் அட் விச் mod f of x greater than m. அதை பாருங்கள், அது வந்து 0ன்னு வரும். அதோடைய மெஷர் வந்து 0ன்னு வரணும். மெஷருங்கிறது வந்து லென்த்துடைய ஜென்ரலைசேஷன் ஃபார் த ரியல் லைன். ஸோ அதோடைய மெஷர் 0ன்னு வந்ததுன்னா அந்த மாதிரி எம் எல்லாம் எடுத்து அதுக்கு இன்ஃபிமம் பாருங்கள், அதுக்கு தான், அதோட பேர் தான் வந்து எசென்ஷியல் சுப்ரீமம். எந்த ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன் அதை வந்து எசென்ஷியல் பவுண்ட்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இன்ஃபிமம் ஆஃப் எசென்ஷியல் பவுண்ட்ஸ் அதை தான் வந்து எசென்ஷியல் சுப்ரீமம்னு சொல்கிறோம். ஸோ L infinity of 0,1 with the norm essential supremum, இது வந்து இஸ் நாட் அ செப்பரபிள் பனாக் ஸ்பேஸ். அதனால் இதுக்கு வந்து சவுடர் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இதுக்கும் வந்து சவுடர் பேசிஸ் இல்லை, ரைட்? L infinity of, so this does not have a சவுடர் பேசிஸ். அதே நேரத்தில் LP has a சவுடர் பேசிஸ், ரைட்? ஸோ இதுக்கு சவுடர் பேசிஸ் இருக்குது when 1 less than or equal to p less than infinity. P equal to infinity கேஸில் சவுடர் பேசிஸ் இல்லை. ஸோ L infinity 0,1 cannot have a சவுடர் பேசிஸ். சவுடர் பேசிஸ். இதுவும் வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து மோரார்லெஸ் சேம் தான். நம்ம வந்து இந்த செட்டை பார்ப்போம். E equal to set of all characteristic function 0 to s, right? Such that s belongs to 0 to, இதுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அதாவது இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் 0,
1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் t does not belongs to a 1 if t belongs to a இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். இப்போ ஃபார் எவ்ரி s in open 0 closed 1ல வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டர்வல் 0, s பாருங்க. ஸோ இது பார்த்தோன்னா இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் எல் இன்ஃபினிட்டி, ஏன்னா வந்து இது மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், ரைட், மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். அதே நேரத்தில் இங்கே வந்து ஃபார் எனி டூ ஃபார் f, g in e f not equal to gனா எசென்ஷியல் சுப்ரீமம், மறுபடியும் எசென்ஷியல் சுப்ரீமம் வந்து ஸோ எசென்ஷியல் சுப்ரீமம் ஆஃப் f மைனஸ் g இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1ன்னு வரும் இஃப் f not equal to g and f, g belongs to e, right. ஸோ இந்த செட்டும் வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட், ஏன்னா ஃபார் எவ்ரி s இன் ஓப்பன் 0, க்ளோஸ்டு 1 நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த செட் வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட். அதே நேரத்தில் எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அதுக்கோட டிஸ்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் வந்து சேம் ஆர்குமெண்ட், ஒரு டென்ஸ் செட்டு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு 1-to-1 மேப் கொடுக்க போகிறோம். ஈலேருந்து அந்த டென்ஸ் செட்டுக்கு ஒரு 1-to-1 மேப் கொடுத்தோம்னா அது வந்து அது என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா அந்த டென்ஸ் செட் வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட்னு கன்க்ளூட் பண்ணிடும். ஹென்ஸ் எல் இன்ஃபினிட்டி ஆஃப் 0, 1 வந்து இஸ் நாட் அ செப்பரபிள் Banach ஸ்பேஸ், ஹென்ஸ் இட் டஸ் நாட் கேனாட் ஹேவ் அ சவுடர் பேசிஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த சீக்வன்ஸ் ஸ்பேஸ்லேயும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்பேசஸ்லேயும் லெபெக் மெஷரபிள், லெபெக் இன்டகிரபிள் ஸ்பேசஸ்லேயும் வந்து இந்த சவுடர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சவுடர் பேசிஸ், அதே மாதிரி எப்போ அந்த லிட்டில் எல் இன்ஃபினிட்டி, கேபிட்டல் எல் இன்ஃபினிட்டி ரெண்டுத்துக்கும் வந்து சவுடர் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இவ்வளோ விஷயம் வந்து இந்த சவுடர் பேசிஸ் கான்செப்டில் அல்லது டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம வந்து சவுடர் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த Banach ஸ்பேஸ் வந்து செப்பரபிளாக தான் இருக்குன்னு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். If a Banach space X has a Sauder basis, then X is separable. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை தான் வந்து இந்த இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதோடைய கான்வர்ஸ் வந்து என்னென்னா இஃப் எக்ஸ் இஸ் செப்பரபிள் வெதர் எக்ஸ் ஹேஸ் அ சவுடர் பேசிஸ், அதுதான் இதோடைய கான்வர்ஸ், ரைட். இப்போ இந்த கான்வர்ஸ் வந்து ட்ரூவாக இருக்க முடியுமா? இப்போ நம்ம 2 கேஸ் பார்த்தோம். அப்போல்லாம் வந்து அந்த ஸ்பேசஸ்லாம் வந்து செப்பரபிள் இல்லைன்னா சவுடர் பேசிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட். ஏன்னா செப்பரபிலிட்டிங்கிறது தான் வந்து நெசசரி கண்டிஷன். ஆனால் நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணுறோன்னா செப்பரபிலிட்டி இருக்குது, ஆனால் சவுடர் பேசிஸ் இருக்குமா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து இதோடைய கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூ, ரைட், நீட் நாட் பி ட்ரூ. அதாவது தெர் ஆர் செப்பரபிள் Banach ஸ்பேசஸ் வித்தவுட் சவுடர் பேசிஸ், ஓகே, வித்தவுட் சவுடர் பேசிஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து லாங் ஸ்டாண்டிங் ஓப்பன் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கு வந்து இந்த நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறது வந்து பெர் என்ஃப்ளோங்கிற அந்த மேத்தமெட்டிஷியன், ரைட். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் டு Banach ஸ்பேஸ் பை மெக்கின்சன் புக்லேயும் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு ரிமார்க்காக நீங்கள் லிமாயே புக்லேயும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட நான் இந்த சவுடர் பேசிஸ் டாப்பிக்கை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்லேருந்து ஹான்-Banach எக்ஸ்டென்ஷன் தியரத்து சம்மந்தமான கான்செப்ட்ஸ், ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.